ഡോർ സ്റ്റെപ്പ് സർവീസോടെ പുതിയൊരു വീഡിയോയിലോട്ട് ഏവർക്കും സ്വാഗതം. ഇന്നത്തെ വീഡിയോ என்னன்னா மெட்ரோ ட்ரெயின் அல்லனா மெட்ரோ விமானம் பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படின்னுള്ളത് வாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது டிக்கெட் எடுக்கிற இடம் தான். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகணும். உள்ளே போகும்போது பார்க்க வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை நாங்கள் டிக்கெட் எடுக்க க்யூ நிற்கிறோம். க்யூ நின்று முடிஞ்சதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதே போல் ஒரு மிஷின் பக்கத்தில் வரும். இந்த மிஷின் பக்கத்தில் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி உள்ளே போகணும். ஓகே, அப்போ மட்டும்தான் நம்ம அந்த ட்ரா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி நாங்கள் உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லோ கலர் லைன் போட்டிருக்கு. அந்த ஒரு ஆரோ போட்ட இடத்துல எல்லோ கலர் லைன் போட்டிருக்கு. அதில் நம்மளை சவுட்டி கழிஞ்சேன்னா அங்கே அதுக்குன்னா போலீஸ் வந்துட்டு விசில் அடித்து நம்மளை நவுத்தி விடும். ஜஸ்ட் நமக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரோ அங்கே நிற்க வேண்டி போகிறோம். நின்ற உடனே அங்கே ஒரு போலீஸ் இருக்குது. அவர் வந்து விசில் அடிக்கும், பார்த்துக்கோங்க. இதான் நின்னாச்சு ப்ரோ, அங்கே நின்னாச்சு, கரெக்டு தானே அதை தெரியக்க வேண்டி. நின்ற உடனே அப்படியே நின்னாச்சு. உடனே விசில் அடித்தாச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் பார்க்கணதுலேருந்து நம்மளை கவனிக்கிறதுலேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. அதே மாதிரி மெட்ரோவும் நல்லா நீட்டாக இருக்குது. அதனால நாங்களும் மெட்ரோவில் போய் ஏறணும்ல ஒரு ஆசையில் வந்திருக்கேன். மெட்ரோவில் ஏறக்க வேண்டி நிற்கிறோம். இப்போ வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் வருந்த டைமு தான். மெட்ரோ ட்ரெயின் வருந்த டைம் அங்கே எழுதி போட்டிருக்கு. விமானம் தான் எழுதி போடுறோம். அதான் மெட்ரோ ட்ரெயின் வந்தாச்சு. எவ்வளோ நீட்டாக சவுண்டே இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். பார்த்தாச்சு இல்லையா, எவ்வளோ நீட்டாக அது பார்க்கக்கே. ரெண்டு பல்பு அந்த மாதிரிலாம் பார்க்கக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இருந்தவருக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு பாருங்கள், அதே நம்ம நிற்கிற இடத்துல அது டோரெல்லாம் ஓப்பன் ஆகும். கரெக்டாக டோரெல்லாம் வந்துட்டு கரெக்டு டைமில் அது ஓப்பன் ஆகும். அதுதான் அதோட நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஆரோ இட்ட இடத்துல மட்டும்தான் டோரை நிற்கும். டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. டோர் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே டோரை ஓப்பன் ஆகிடணும்னா நம்மளை உள்ளே ஏறணும். உள்ளே ஏறணும். அதே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். டோரு அப்படியே க்ளோஸ் ஆகும். அதை விட என்ன பெட்டர்ன்னு வச்சுன்னா, இதில் நமக்கு ரூட் தெரியல, இல்லைனா பஸ் ஸ்டாப்பு தெரியலனாலும் இறங்கின இடம் தெரியலனாலும் நம்ம ஏறலாம். அதே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு இடம் எத்தும்போது அதே ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லுவோம், இந்த இடத்துல இறங்கணும், இந்த இடத்துல ஏறணும்னு சொல்லிவிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, அதே சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படியே நாங்கள் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கியாச்சு. இந்த இடத்துல தான் எங்களுக்கு இறங்கணும். அந்த இடத்துல இறங்கியாச்சு. கோயம்பேடுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் இறங்கியிருக்கு. அந்த இடத்துல இறங்கியதுக்கப்புறம் ட்ரெயின் போயாச்சு. அப்போ இதே போல் நல்ல நல்ல வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஆல்